பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 20 இறை சொற்றொடர்கள் 16 மற்றும் 17. யோவான் 20, 16 மற்றும் 17. இயேசு அவரிடம் மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபுனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவிலும் நம் அன்பு பாதுகாவலர் புனித சூசையப்பருடைய பரிந்துரையாலும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பனக்குடி இறை மக்களே, உங்களை நினைப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்ட நாளிலும் நான் இந்த பலிபீடத்திற்கு கீழே அந்த அபிஷேக விழாவில் பங்கேற்று கொண்டேன். அந்த அபிஷேக விழா முடிந்த பின்பு இந்த பங்கில் இருக்கின்ற ஒரு நபரிடம் கேட்டேன், இந்த ஆலயத்தை கட்டியது யார் என்று கேட்டேன். உடனே அந்த நபர் சொன்னார், நாங்கள் தான் கட்டினோம் அப்படி என்று சொன்னார். ஆனால் நீங்கள் கட்டினீர்கள். நான் கடந்த ஒரு 5 நாட்களாக முதல் நாள் திருவனந்தபுரத்தில் இருந்தேன், அடுத்த நாள் மார்த்தாண்டம், அடுத்த நாள் ராமேஸ்வரம், நேற்று கோவில்பட்டி என்று ஒரு 5 நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 8 சூசையப்பரை பற்றிய மறையுரைகள் முடித்துவிட்டு இன்று இங்கே வந்திருக்கின்றேன். இந்த 8 இடங்களில் குறிப்பாக மார்த்தாண்டத்தில் இருக்கும் பொழுதும் ராமேஸ்வரத்தில் இருக்கின்ற பொழுதும் ஒரு சில நபர்கள் என்னிடம் வந்து சொன்னார்கள், ஃபாதர் உங்களை பனக்குடி ஃபேஸ்புக்கில் பார்த்தோம் அப்படின்ட்டு, அந்த இன்விடேஷனில் உங்கள் பேர் பார்த்தோம் ஃபாதர் அப்படின்ட்டு. அப்போ அந்த நபர்கள் என்னிடம் சொன்ன வார்த்தை, உண்மையிலேயே ஃபாதர், அந்த பனக்குடி மக்களை சூசையப்பர் ஆசிர்வதிக்கிறார், சூசையப்பரால் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சூசையப்பரால் இந்த பனக்குடி என்ற இடம் உயர்ந்திருக்கிறது என்று ஒரு சில நபர்கள் என்னிடம் சொன்னதை நான் கேட்டேன். பாருங்க, அபிஷேகம் செய்யும் பொழுது நாங்கள் கட்டினோம். அபிஷேகம் முடிந்து இந்த 2 ஆண்டுகளில் சூசையப்பர் உங்களை கட்டிக்கொண்டே இருக்கிறார். சூசையப்பர் உங்களை வளர்த்து கொண்டே இருக்கிறார். சூசையப்பர் இந்த உலகத்தில் தெரியாத இடங்களில் கூட உங்களை தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அற்புதமான 2 ஜெபங்களை ஏறெடுத்த தந்தை அவர்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்ளுகிறேன். அவரை காணவே இல்லை, போயிட்டாரா? ஓகே, அவருக்கு ஒரு நன்றி சொல்லுகிறேன். அற்புதமாக ஜெபத்தை ஏறெடுத்தார். ஆனால் அந்த நேரத்தில் ஆலயத்தில் இருந்த ஒரு சில நபர்கள் உண்மையிலேயே பாராட்டுகின்றேன், அவர்களுக்கு என்னுடைய கரங்களை தட்டிக் கொள்கிறேன். காரணம், சொல்லாமலேயே ஒரு சில நபர்கள், இந்த பகுதியில் ஒரு 10-15 பேர், இந்த பகுதியில் ஒரு 5 பேர் முழந்தால் படியிட்டு அந்த ஜெபத்தோடு இணைத்தீர்கள். இன்று வரை இந்த பனக்குடியில் சூசையப்பருடைய பரிந்துரை அதிகமாக இருக்கிறது என்றால் எல்லோராலும் அல்ல, மாறாக இங்கே இருக்கின்ற ஒரு சில நபர்களுடைய வாஞ்சையுடைய அந்த ஜெபத்தால் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மக்களே, கடந்த 8 நாட்களாக இவருக்கு ஒரு திருவிழா எடுத்திருக்கிறீர்கள். இந்த 8 நாட்களில் இந்த இடம் முழுவதும் சீரியல் பல்புகளால் ஒளி மயமாக காட்சியளிக்கிறது. அந்த சீரியல் பல்புகளை விட ஆலயத்திற்கு வருகின்றவர்களுடைய முகங்களும் பல்புகளாக எரிந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு மேக்கப்,
ஒவ்வொரு நாளும் டிசைன் மேக்கப், ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக மேக்கப் அதிகமாகி கொண்டிருக்கிறது. 10வது நாளில் முழு மேக்கப்போடு நீங்கள் வருவீர்கள் என்பதை இந்த சீரியல் பல்புகள் சாட்சியாக சொல்லுகிறது. எல்லாம் முடிஞ்சி, 10 நாள் முடிஞ்சிச்சு, அழகாக திட்டமிட்டு இந்த திருவிழாவை முடித்து விட்டார்கள். ஆனால் இந்த திருவிழாவிற்காக நான் கொடுத்த நன்கொடை, நான் கொடுத்த பணம், நான் செலவழித்த தொகையினால் எனக்கு கிடைத்த நன்மை என்னவென்பதைத்தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பை சுட்டி காட்டுகிறது. 10 நாட்கள் செலவழித்து விட்டோம், 10 நாட்கள் பல காரியங்களை செய்தோம், 10 நாட்கள் நன்கொடைகளை கொடுத்தோம், 10 நாட்கள் அசனம் செய்தோம், 10 நாட்கள் உணவு உண்டோம், 10 நாட்கள் உறவுகள் வந்தார்கள், 10 நாட்கள் எல்லாம் முடிந்த பின்பு எனக்கு சூசையப்பரிடமிருந்து கிடைத்தது என்ன? ஒரு திருமணம் காரியம் முடிந்தால் ஒரு பையனுக்கு ஒரு அழகான பெண் கிடைக்கிறார், ஒரு பெண்ணுக்கு ஒரு அழகான பையன் கிடைக்கின்றார், அந்த திருமணத்தின் வழியாக ஒரு குழந்தை கிடைக்கிறது, படித்த ஒரு பிள்ளைக்கு படித்த பின்பு ஒரு வேலை கிடைக்கிறது, படிக்கின்ற பிள்ளைக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கிறது. ஆக செலவழித்த ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது ஒன்று கிடைக்கிறது. 10 நாட்களுக்கு பின்பு உங்களுக்கு என்ன கிடைத்தது என்பதை திரும்பி பார்க்கவே இந்த மறையுரையை ஆற்றலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அதனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்லுவேன் ஒரு வார்த்தை, எங்க கெத்துன்னு சொல்லுவேன், நீங்க எங்க சூசையப்பர் அப்படின்னு சொல்லணும். வாயை திறந்தா தான் சொல்ல முடியும், சரியா? பார்ப்போம். பணக்குடியில் பணம் இருக்கிறதுனால எங்களுக்கு பணத்துக்காகத்தான் வாயை திறப்புனா ரொம்ப கஷ்டம், சரியா மக்களே? இப்போ எங்க சூசையப்பர்னு சொன்னா போதும். இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, பார்ப்போம் யாருடைய வாய்க்குள்ளெல்லாம் நகை இருக்குது, தங்கம் இருக்குது, யாருடைய வாய்க்குள்ளெல்லாம் சூசையப்பர் இருக்காங்கிறத இப்போ கண்டுபிடிச்சிடுவேன். எங்க கெத்து, எங்க கெத்து, எங்க கெத்து. இன்னும் கொஞ்சம் சத்தமாக கொஞ்சம் வால்யூம் ஏற்றுங்க உங்கள் ஆம்பிளிஃபயரில். எங்க கெத்து, எங்க கெத்து, எங்க கெத்து. சாப்பிட்ற கை இருக்குதா? கை தூக்குங்க பார்ப்போம். சாப்பிட்ற கை உள்ளவங்களாம் சும்மா தூக்குங்க. சாப்பிட்ற கை உள்ளவங்க. நான் கையை தூக்க மாட்டேன் ஃபாதர், வாயாலே சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க உங்கள் திறமைக்கு நான் முன்னாடி வரலைங்க. உங்கள் திறமைக்கு முன்னாடி என்னால் வர முடியாது. நான்லாம் கையை தூக்கி தான் சாப்பிடுவேன், கையை நீட்டி தான் சாப்பிடுவேன். கையை தூக்கி நீட்டி சாப்பிட்றவங்க கையை தூக்குங்க. நான் வாயால் டைரெக்டாக சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க கையை தூக்க வேணாம், சரியா? இப்போ சொல்லுங்க, எங்க கெத்து, சத்தமா எங்க கெத்து, எங்க சூசையப்பர். அந்த மாதா கோயில் சிஎஸ்ஐ கோயில் வரை கேட்கணும், எங்க கெத்து, எங்க சூசையப்பர், எங்க கெத்து, எங்க சூசையப்பர். இப்ப மட்டும் மைக்ல சொல்லுவார் பாடகர், நான் சொல்லும்போது சொல்ல மாட்டேன், நீங்க மட்டும் சொல்லுங்க, எங்க கெத்து, எங்க சூசையப்பர், எங்க கெத்து, எங்க சூசையப்பர். அப்படி கெத்தா உட்கார்ந்து ஒரு 20 நிமிஷம் இந்த மறையுரை மட்டும் கேளுங்க மக்களே. ஒரு 20 நிமிஷம் கெத்தானா நேரா உட்காருங்கன்னு அர்த்தம். கூணு விழுந்துச்சுன்னா அவங்களுக்கு பேரு கிழவி. கூணு விழுந்துச்சுன்னா அவங்களுக்கு பேர் என்ன பேரு? கூண் விழுந்த கிழவின்னு சொல்லுவாங்க. இங்க கிழவியா இருக்கிறவங்க கூண் விழுந்து உட்காருங்க, குமரியா இருக்கிறவங்க நேரா உட்கார்ந்துக்கோங்க. எங்க கெத்து, சத்தமா எங்க கெத்து, எங்க சூசையப்பர். அன்பு மக்களே, ஒரு மனிதருக்கு 3 நண்பர்கள் இருந்தார்கள். நல்லா கேளுங்க. ஒரு மனிதருக்கு 3 நண்பர்கள். அந்த 3 நண்பர்களும் வெவ்வேறு குணம் கொண்டவர்கள். அந்த மனிதருடைய முதல் நண்பர் எப்ப பார்த்தாலும் உலகத்தை பற்றியே சிந்திப்பார். எதை செஞ்சாலும் இந்த உலகம் என்ன சொல்லும் யோசிப்பார். எதை பார்த்தாலும் இந்த உலகத்தில் நான் எப்படி இதை மாத்திக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற முதல் நண்பர் உலக சிந்தனை உடையவர். 2வது நண்பர் எப்ப பார்த்தாலும் தன்னையே பற்றி யோசிக்கிறவர். சுயநலத்தோடு தான் பிறருக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், தன்னை பிறர் எப்படி பார்க்கிறார்கள், தன்னுடைய நிலையை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்ற சிந்தனையோடு இருப்பவர் 2வது நண்பர். 3வது நண்பர் கொஞ்சம் முதிர்ச்சியானவர். இவர் எப்படிப்பட்டவர் என்றால், தன்னுடைய நண்பர், இந்த 3வது நண்பர் தன்னுடைய மனிதருக்கு, அந்த ஃப்ரெண்டுக்கு அடிக்கடி அட்வைஸ் கொடுப்பார். அந்த மனிதர் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான பல காரியங்களை சொல்லிக் கொடுப்பவராக இந்த 3வது நண்பர் இருக்கின்றார். முதல் நண்பர் உலகத்தை யோசிப்பவர், 2வது நண்பர் தன்னை யோசிப்பவர், 3வது நண்பர்
தனக்கு யார் கூட இருக்கிறார்களோ அவர்களை யோசிப்பவர். யார் இந்த 3 நண்பர்கள் என்று பார்த்தோம் என்றால், இந்த 3 நண்பர்களும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறார்கள். எனக்குள்ளும் இருக்கிறார்கள். இங்கே வானதூதர்களாக அமர்ந்திருக்கின்ற இந்த வானதூதர்கள், வெள்ளை உடுப்பு வானதூதர்களுக்கும் இருக்கிறார்கள். பலிபீடத்தில் இருக்கின்ற குருக்களிடமும் இருக்கிறார்கள். இந்த 3 நண்பர்கள் இல்லாத மனிதர்கள் உலகத்தில் இருக்க முடியாது. முதல் நண்பருடைய பெயர் உடல், இரண்டாவது நண்பருடைய பெயர் உள்ளம், மூன்றாவது நண்பருடைய பெயர் ஆன்மா. இங்க பாருங்களேன், இந்த உடல் நண்பர் எப்பவும் உலகத்தை பார்ப்பார். கரெக்டா? இந்த உடலுக்கு என்னடா பண்ணலாம், அவளை விட நான் எப்படி இருக்கலாம், அவனை விட நான் எப்படி இந்த உலகத்துக்கு என்னை காட்டலாம், அவன் வீடு 2 மாடின்னா என் வீடு 3 மாடி இருக்கணும், அவன் வீட்டுக்குள்ள சுரங்க பாதை இருந்தா என் வீட்டுக்குள்ள அகால பாதை இருக்கணும். இது முதல் மனிதர் உடல். இன்றைக்கு பல நபர்கள் இந்த உடல் சிந்தனையோடவே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் சேர்த்து வைப்பதில் தயங்காத ஒரு மனிதர்களாக இந்த உடலை பற்றி சிந்திப்பவர்களாகவே இருந்து வாழ்க்கையை முடித்து விடுகிறோம். உடல் நண்பர். மூன்றாவது உள்ளம் என்பது நம்மை பற்றி சிந்திப்பது. நான் பிறருக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், சுய சிந்தனையோடு சுயநலத்தோடு வாழ்பவர்கள். ஆன்மா எப்போதுமே நம்மை கண்டிக்கும். அதனால்தான் திருப்பலியில் 2 முறை என் பாவமே என் பாவமே. அப்புறம் என்ன சொல்லுவோம்? வாய திறங்கள மக்களே, சத்தமா. எப்படிப்பட்ட பாவம்? இப்ப ஒரு இடம் சொல்லுங்க, எங்க கெத்து. இப்போ இந்த வெள்ளையா உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கிற பிள்ளைங்க மட்டும் சொல்லுவாங்க, எங்க கெத்து எங்க கெத்து. நல்ல பிள்ளைங்க, அவங்க சூசைப்பர் மாதிரியே இருக்கிறாங்க. எங்க கெத்து. அன்பார்ந்தவர்களே, இந்த 3ஐயும் உள்ளடக்கியவர் தான் கடவுள். கடவுள் கடந்தும் உள்ளே இருப்பவர், கடந்தும் உள்ளே இருப்பவர். இந்த கடந்தும் உள்ளே இருப்பவரை தாங்கி பிடிப்பவராக வாழ்ந்தவர் தான் நம் பாதுகாவலர், இந்த திருத்தலத்தின் பாதுகாவலர், இந்த பனக்குடி என்ற ஊரை இன்றைக்கு உலகம் முழுவதும் அறிவிக்கின்ற புனித சூசையப்பர். கரங்களை தட்டி நம்முடைய பாதுகாவலருக்கு ஒரு நன்றியை சொல்லுவோம். நல்லா கைதட்டினீங்கன்னா நல்ல ஆசீர்வாதம், நல்லா கைதட்டினா நல்ல ஆசீர்வாதம். யோசித்து பாருங்க, தன்னுடைய உடலால், தன்னுடைய உள்ளத்தால், தன்னுடைய ஆன்மாவால் கடந்தும் வாழ்கின்ற கடவுளை தாங்கி பிடிப்பவராக இந்த திருத்தலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் சூசையப்பர். எப்படி ஃபாதர் சூசையப்பர் எப்படி உடலால் உள்ளத்தால் ஆண்டவரை தாங்கி பிடித்தார் என்றால், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சூசையப்பருடைய வாழ்க்கை ஒரு நிலையில் வாழ்ந்தது அல்ல. 3 நிலைகளில் சூசையப்பர் வாழ்க்கையை வாழ்ந்தார். ஒன்று, உடலால் தச்சு வேலை செய்யும் மனிதராக வாழ்ந்தார். உள்ளத்தால் அன்னை மரியாவின் கணவராக வாழ்ந்தார். ஆன்மாவால் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக இருந்தார். பாருங்கள், உடலால் ஒரு மனிதர், உள்ளத்தால் மரியன்னைக்கு கணவர், ஆன்மாவால் இயேசுவின் வளர்ப்பு தந்தை. அதனால்தான் இந்த சூசையப்பரை எழுதுகின்ற பொழுது, இந்த சூசையப்பரை பற்றி மத்தேயு தன்னுடைய நற்செய்தியில் எழுதுகின்ற பொழுது நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரத்தில் 18வது வசனம் வரை நாம் பார்ப்பது என்ன? இயேசு ஆண்டவருடைய தலைமுறை அட்டவணை. 1 முதல் 18 வசனங்கள் இயேசுவின் தலைமுறை அட்டவணை. 19வது வசனம் இப்படி தொடங்குகிறது: யோசேப்பு ஒரு நேர்மையாளர். எனவே இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறு சூசேப்பரிடமிருந்தே ஆரம்பிக்கிறது என்பதை சொல்பவர் மத்தேயு நற்செய்தியாளர். இந்த மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பரை சொல்லுகின்ற பொழுது ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறார்: அவர் நேர்மையாளர். நேர்மையாளர். இந்த வசனத்தை பார்த்தவுடன் எனக்கு உடனடியாக ரோமையருக்கு எழுதிய கடிதம் 3:10 ஞாபகத்திற்கு வருகிறது. இந்த ரோமையர் 3:10 பவுலடியார் சொல்லுவார், திருச்சட்டத்தின்படி இந்த உலகத்தில் நேர்மையாளர் என்று ஒருவர் கூட இல்லை. பாருங்க,
பவுலடியார் சொல்லுகிற வசனம், இந்த உலகத்தில் நேர்மையாளர் என்று சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு ஒருவர் கூட இல்லை. ஆனால் மத்தேயு சொல்லுகிறார், யோசேப்பு நேர்மையாளர். எப்படி நேர்மையாளரே இல்லை என்ற இடத்துல யோசேப்பு நேர்மையாளர் என்று வாழ்ந்தார் என்றால், அதற்குத்தான் அந்த கிரீக்க வார்த்தை திக்காயூஸ் என்ற அந்த கிரீக்க வார்த்தை தெளிவாக பதில் சொல்லுகிறது. இந்த திக்காயூஸ் என்ற அந்த கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தத்தை யோவான் நற்செய்தி 17:25, 2 தெசலோனிக்கர் 1:5 நீங்கள் பார்க்கலாம். அதுல கிரேக்க வார்த்தையாகிய திக்காயூஸ் என்பது கடவுளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கும். திக்காயூஸ் என்றால் கடவுள் மட்டுமே இந்த உலகத்தில் நேர்மையாளர். அப்படி என்றால் சூசையப்பர் எப்படிப்பட்ட நிலையில நேர்மையாளர் என்பதை அதே கிரேக்க வார்த்தை பதில் சொல்லுகிறது. ஒரு நேர்மையாளர் என்பவர் கடவுளின் பண்பை கொண்டிருப்பார். The character of God will be instilled in them. The character of God will be with them. The character of God will be showering upon them. The character of God will be not away from them என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் கடவுளுடைய குணங்களும் பண்புகளும் இந்த திக்காயூஸ் என்ற வார்த்தையின் வழியாக கடவுளின் பண்பை பெற்றவருக்கு பெயரே நேர்மையாளர். சூசையப்பர் கடவுளின் பண்பை பெற்றவர். கை தட்ட மாட்டீங்களா? நல்லா தட்ட மாட்டீங்களா? என் இடுப்பில் ஒரு கயிறு கட்டி இருக்கிறேன், நல்லா தட்டலைன்னா இதை சுத்துவேன். நல்லா தட்டுங்க. அட பாவிகளா, கயிறை பார்த்தவனே தட்டுறீங்க. நேர்மையாளர் யாரை போல? கடவுளை போல, கடவுளின் பண்புகளோடு. அதனால்தான் அந்த திக்காயூஸ் என்ற நேர்மையாளர் வார்த்தையில சூசையப்பர் உடலால் நேர்மையாக இருந்தார் இல்ல, தச்சு வேலை செய்தார், நேர்மையோடு வாழ்ந்தார். உள்ளத்தால் அன்னை மரியாவை அன்பு செய்தார், நேர்மையோடு அன்னை மரியாவோடு வாழ்ந்தார். ஆன்மாவால் நேர்மையோடு எழுந்தார். அதனால் நான் கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்தார். அதனால் அவரை தாயாம் திரு அவை திருத்தந்தை பிரான்சிஸ் த ப்ரொடெக்டர் ஆஃப் த சர்ச் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, 2021 சூசையப்பர் ஆண்டை அறிவித்த பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு என்சைக்ளிக்ல விடுறார். அதனுடைய பெயர் பாத்ரிஸ் கோர்தே. அதில் இந்த நேர்மையாளர் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது இதை அழகாக திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுவார். ஒரு மனிதரை நேர்மையாளர் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் இந்த 3 நிலைகளிலும் நேர்மையாக இருக்க வேண்டும். உடலால் நேர்மையாக இருக்க வேண்டும், உள்ளத்தால் நேர்மையாக இருக்க வேண்டும், ஆன்மாவால் நேர்மையாக இருக்க வேண்டும். நம்ம எப்படி கோயிலுக்கு வந்தா மட்டும் அப்பா, இப்போ பாருங்களேன், பக்கத்தில் போட்டிருக்க முக்காடை பார்த்தாலே பரிசுத்த தேவனே மயங்கிருவார். அப்படி முக்காடு போட்டு உட்கார்ந்துருப்போம். ஆனால் வீட்டுக்குள்ள போன உடனே யாரடி அவன் என் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவன்? இது நம்முடைய மனநிலை. சூசையப்பர் அப்படி இல்லை. அன்பு மக்களே, உங்களுக்கு இந்த 8 நாட்கள் நிறைய குருக்கள் மறையுரை கொடுத்திருப்பார்கள். கண்டிப்பாக சூசையப்பருடைய கனவுகளை சொல்லியிருப்பார்கள். நீங்கள் பதில் சொல்லுங்க, வாயை திறக்காம பதில் சொல்லுங்க. சரியா? தேங்க்யூ ஸோ மச். வாயை திறக்காம பதில் சொல்லுங்க. சூசையப்பருக்கு கடவுள் எத்தனை கனவுகளை கொடுத்தாரு? ஃபாதர் நீங்க தானே சொன்னீங்க. ஃபாதர் வாயை திறக்காம. சூசையப்பருக்கு கடவுள் எத்தனை கனவுகளை கொடுத்தாரு? இப்ப வாயை திறங்க. தெரிஞ்சா தானே ஃபாதர். எத்தனை கொடுத்தாரு? 3. அப்புறம் 4 கனவுகளை கொடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சும்மா சூசையப்பரு இதில் வேற ரீல்ஸ். இன்னைக்கு பாருங்களேன், இந்த நற்கருணை பவனி வச்சு எக்கச்சக்க ரீல்ஸ் பணக்குடிக்காரங்க நிறைய பேர் போடுவீங்க. அதை பார்த்தே டயர்ட் ஆயிடுது. ஆனால் கனவு எத்தனை கண்டாருன்னு அது தெரியாது. அதை யாரு ஃபாதர் பிரச்சனை? இதுக்கு ஒரு பின்பாட்டு வேற, பின்பாட்டு அதுக்கு ஒரு 2 பாட்டை வரை எடுத்து போடுறது. அதெல்லாம் நல்லா செய்யுங்க. 4 கனவுகளை கண்டார் சூசையப்பர். நம்பர் 1, மத்தேயு 1:20-21 அவர் கண்ட கனவிலே சொல்லப்பட்ட வார்த்தை, மரியாவை ஏற்றுக்கொள், இயேசு என்று பெயரிடு. 2வது கனவு மத்தேயு நற்செய்தி 2:13 உடனடியாக குழந்தையும் தாயையும் எகிப்திற்கு எடுத்துச் செல்.
மூன்றாவது கனவு அதே மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 19-20 சொல்லுகிறது, நீ மீண்டுமாய் இஸ்ரவேலுக்கு திரும்பி போ என்பது மூன்றாவது கனவு. நான்காவது கனவு அதே மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 22வது வசனத்தில் இஸ்ரவேலில் உள்ள கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் சென்று தங்கு என்பது அவருடைய நான்காவது கனவு. பாருங்கள் மக்களே, இந்த 4 கனவிலும் சூசையப்பர் செய்தது ஒன்றே ஒன்றுதான். உடலால், உள்ளத்தால், ஆன்மாவால் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். கை தட்ட மாட்டீங்களா? உடலால், உள்ளத்தால், ஆன்மாவால் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். அன்பார்ந்தவர்களே, ஏன் இந்த சூசையப்பரை இறைவனை தாங்கி பிடிப்பவராக? எனக்கு அந்த தலைப்புல கொஞ்சம் சந்தேகம். இறைவனை தாங்கி பிடிப்பவர் என்பதை விட ரெய்மண்ட் பிரவுன் என்ற விவிலிய அறிஞர் அன்னை மரியாவையும் திருக்குடும்பத்தை பற்றி எழுதும் பொழுது நம்முடைய தூய தந்தை சூசையப்பரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, சூசையப்பர் இறைவனை மட்டும் தாங்கவில்லை, the greatest 2 gifts of the world தாங்கினார் என்று சொல்லுகிறார். உலகத்தின் 2 மாபெரும் கொடைகளை அவர் தாங்கினார் என்று சொல்லுகிறார். ஒன்று, மன்னகத்திலிருந்து விண்ணகத்திற்கு சென்ற முதல் கொடை அன்னை மரியா. 2, விண்ணகத்திலிருந்து நமக்காக மன்னகத்தை தேடி வந்த இயேசு என்ற கொடை. 2 கொடைகளை அவர் தாங்கியவர் என்று ரெய்மண்ட் பிரவுன் என்ற விவிலிய அறிஞர் சொல்லுகிறார். 2 கொடைகளை தாங்கினார். அன்பார்ந்தவர்களே, இப்போ ஒன்றும் இல்லை, இது முடிச்சுட்டு இந்த பேட்டியெல்லாம் எடுப்பாங்க. அப்போ போய் கேட்டு பாருங்களேன், ஒரு 5 கணவர் 5 மனைவி எடுத்து பாருங்க. கணவர்கிட்ட போய் கேளுங்க, உங்கள் குடும்பத்தில் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபாதர். ஐயையோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபாதர். மனைவிட்ட கேட்டால் அதை வேற ஏன் ஃபாதர் கேட்குறீங்க? ஆனால் சூசையப்பட்ட போய் கேளுங்க, அவர் 2 பதில் வச்சிருக்கிறார். அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். 2 பதில் வச்சிருக்கிறார். 2 பதில். ஏன் முடிச்சிடுறேன்னு சொன்னால், ஏற்கனவே இங்கே ஒரு கொட்டாவி தொடங்கிடுச்சு. அது உண்மையிலே சொல்கிறேன், கொஞ்ச நேரத்தில் அந்த எண்டுக்கு போயிடும். அதுக்கு முன்னாடி நான் முடிச்சுட்டு உட்கார்ந்துடுறேன். அது எப்படி மக்களை 8 மணிக்கு கொட்டாவி வருது? அது நம்ம வல்லவர்கள் நல்லவர்கள் ஆலயத்தில் உட்கார்ந்தாலே எங்களுக்கு வர்ற ஒரே ஒன்று கொட்டாவி. ஆமேன். 2 பண்புகள். சூசையப்பர் உடலால், மனதால், ஆன்மாவால் கடவுளையும் அன்னை மரியாவையும் தாங்கினார். The world 2 greatest gifts. ஒன்று மன்னகத்திலிருந்து விண்ணகத்திற்கும், இன்னொன்று விண்ணகத்திலிருந்து மன்னகத்திற்கும் வந்தது. 2 முக்கியமான பண்புகள். இங்கே இருக்கின்ற அத்துணை கணவர்களும் அத்துணை மனைவியரும் தயவு செய்து உங்கள் உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் ஆன்மாவிற்குள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று, சூசையப்பர் உடலால், உள்ளத்தால், ஆன்மாவால் இயேசுவையும் அன்னை மரியாவையும் தாங்கி இருந்தார் என்பதற்கு அவரிடமிருந்த முதல் குணம் courage to be disliked என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். courage to be disliked. நம்ம பெரும்பாலும் பிறரால் வெறுக்கப்படுவதை விரும்ப மாட்டோம். கரெக்டா? ஆமாவா இல்லையா? அதனால தான் என்ன பண்ணுறோம், கோயிலுக்கு வரும் பொழுது நல்ல ஃபுல் மேக்கப்போட வந்து உட்கார்ந்துருப்போம். ஏன்னா கொஞ்சம் ஷேபியாக வந்தால் நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. courage to be disliked. பிறரால் வெறுக்கப்படுவதை யாரும் விரும்ப மாட்டோம். ஆனால் பிறரால் வெறுக்கப்படுவோம் என்று தெரிந்தும் இயேசுவையும் அன்னை மரியாவையும் ஏற்றுக்கொண்டார். யோசித்து பாருங்க, அன்னை மரியா சூசையப்பருக்கு சொந்தம் இல்லை. கரெக்டா? மைக்கேல் பாட் என்ற ஒரு கவிஞர் சொல்லுவார், என் ஆண்டவரே ஏன் என்னை இப்படி சோதிக்கிறீர் என்று சூசையப்பர் ஒரு பாடல் வழியாக சொல்லுவார். ஏன் இப்படி எனக்கு சோதிக்கிறீர்? இந்த தச்சனிடமிருந்து ஒரு அரசன் எப்படி வர முடியும்? நீர் என் கைகளில் கொடுத்த குழந்தை என் சதை அல்ல, என் அழும்பு அல்ல. ஆனால் இந்த குழந்தையை என் கைகளில் கொடுத்தீரே, ஒரு தச்சன் அரசனை உருவாக்க முடியாது என்பதற்காக நீர் எனக்கு ஒரு வரம் தாரும். இந்த குழந்தைக்கு ஒரு காவலாகவும் இந்த பெண்ணிற்கு ஒரு துணையாகவும் இருக்க நான் வேண்டுகிறேன் என்று சொல்லுவார் சூசையப்பர். அதே போல பாருங்கள் மக்களே, எப்படி சூசையப்பர் தனக்குரிய குழந்தையாக இல்லாமல் இருக்கின்ற இயேசுவை உடலால், உள்ளத்தால் தாங்கினார். இந்த பெண்ணோடு குடும்ப வாழ்க்கை வாழ முடியாது. ஏனெனில் திருமணத்திற்கு முன்பே குழந்தையோடு இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட ஒரு யூதன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். யூதன் மட்டுமல்ல, பணக்குடியில் வாழ்பவன் எவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆமாவா இல்லையா? திருமணத்திற்கு முன்பாக
கருவுற்றிருக்கிறார் என்பதை பணக்குடியில் இருக்கின்ற யாராவது ஏற்றுக்கொண்டால் நீங்கள் தான் அடுத்த சூசையப்பர். ஆனால் சூசையப்பர் ஏற்றுக்கொண்டார். சூசையப்பர் ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த யூதர், சூசையப்பர் என்ற யூதர் துணிந்தார். எப்படி? இந்த யூத இனம் தன்னை வெறுப்புக்குள்ளாக்கும் என்பதை தெரிந்தும் அதை துணிச்சலாக எடுத்துக்கொண்டார் என்பதை மீண்டுமாய் நம்முடைய திருத்தந்தை அந்த பாத்ரிஸ் கோர்தே என்ற அந்த என்சைக்ளிக்கல்ல சொல்லுவார் ஒரு வார்த்தை, சூசையப்பர் had creative courage. கிரியேட்டிவ் கரேஜ். அது என்ன கிரியேட்டிவ் கரேஜ் என்றால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஆக்கப்பூர்வமான தைரியம். ஆக்கப்பூர்வமான தைரியம். அவருடைய தைரியம் செத்த தைரியம் அல்ல, விசுவாசமற்ற தைரியம் அல்ல, ஆக்கப்பூர்வமான தைரியம். அன்பு மக்களே, ஒரு துன்பம் நம்ம வாழ்க்கையில் வந்தால் 2 ஆக்ஷன் நம்ம எடுப்போம். ஒன்று ஃபைட்டு, இன்னொன்று ஃப்ளைட்டு. ஒன்று தப்பிச்சு ஓடுவோம், இல்லாட்ட எதிர்த்து நிற்போம். அதுதான் மெத்தட். இந்த சூசையப்பர் ஃபைட்டட், சண்டையிட்டார். ஆக்கப்பூர்வமான அந்த தைரியத்தோடு சண்டையிட்டார். அதுவே அவரை இயேசுவுக்கும் அன்னை மரியாவுக்கும் உடலால், உள்ளத்தால், ஆன்மாவால் பாதுகாவலராக நியமித்தது. இரண்டாவது மிக முக்கியமானது, நம்ம எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரியும், ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர். அடுத்தது பொய்யா பாடுறீங்க. அது பார்த்தாலே தெரியுது, அப்படியே மயக்கத்தோட உட்காந்துருக்கு. இந்த பாட்டை சலிச்சு போய் பாடி முடிச்சாச்சு. குருப்பட்டம் வந்துடக்கூடாது. இந்த உட்காந்துருக்காரு பாருங்க, முதல்ல ஒரு குருப்பட்டம் வந்துடக்கூடாது. ஒரு சிஸ்டர்ஸ் உடைய ஃபைனல் ஓஸ் வந்துடக்கூடாது. உடனே எடுத்துருவாங்க, ஆண்டவரே நீ. எரேமியா எழுதிய வார்த்தை 20வது அதிகாரம் 7வது வசனத்தில் இதை சொல்லுவார். ஆக்சுவலாக அது ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன், ஆண்டவரே நீர் என்னை ஏமாற்றினீர், நானும் ஏமாந்து போனேன். ஆக்சுவலாக சூசையப்பரை ஏமாத்திட்டாங்க. யாரு? வானக தந்தையும் ஏமாத்தினாரு, தூய ஆவியாரும் ஏமாத்தினாரு, அன்னை மரியாவும் ஏமாத்தினாங்க. இன்னைக்கு நம்மளும் ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். அவர் ஏமாந்து போய்கொண்டே இருக்கின்றார். ஆனால் ஏமாந்தவர் நம்மை எப்பொழுதும் ஏந்தி கொண்டே இருக்கிறார். கைகளை தட்டி சூசையப்பருக்கு நன்றி சொல்லுங்க மக்களே. ஏமாந்த அந்த சூசையப்பரே இந்த பணக்குடியையும் இங்கே வாழ்கின்ற மக்களையும் ஏந்தி கொண்டு தாங்கிக் கொண்டே இருக்கிறார். அன்பு மக்களே, இறுதியாக சூசையப்பரிடம் இருந்த இரண்டாவது முக்கியமான குணம், ஒன்று கரேஜ் டு பி டிஸ்லைக்ட், ஆக்கப்பூர்வமான தைரியத்தோடு இருந்தார். இரண்டாவது அவரிடம் இருந்த மயக்க நிலை. மயக்க நிலை. கடவுள் மீது மயக்கத்தோடு இருங்க. கடவுள் மீது மயக்கத்தோடு இருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயமா இருக்குது. இளைய தலைமுறையை பார்த்தா நடிகர் மயக்கம் எக்கச்சக்கமாக ஓடுது. அன்னைக்கு ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், இவர் ஏமா முதலமைச்சர் ஆகணும்னா அந்த பொண்ணு சொல்லுது அவர் அழகா இருக்காரு. அட பாவி. மயக்க நிலை, தேவையில்லாத மயக்க நிலை. கிறிஸ்துவின் மீது மயக்கம் உடையவர்கள் அடிபடுவார்கள், துன்புறுத்தப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு எரேமியாவை பாருங்க மக்களே. ஆகாப்பை எதிர்த்தாரு, ஈசபேல் அரசியை எழுத்தாரு. திடீர்னு பார்த்தா கடவுள் சொல்லுவார், அந்த இடத்த போய் வாங்குவார். எரேமியா போய் வேகமாக வாங்குவார். வாங்கி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பாலும் கிணறு இருக்குதா? ஆமாம் ஆண்டவரே. அங்கே போய் விழுந்து கிடப்பார். அங்கே போய் விழுந்து கிடப்பார். ஆண்டவரே விழுந்து கிடக்கிறேன், சரி மேலே வாப்பா. ஆண்டவரே அடுத்து என்ன செய்யணும்? ஓ கழுத்தில் இப்போ நான் ஒரு நுகத்தடியை வைக்கிறேன். எதுக்கு ஆண்டவரே? நான் வைக்கிறேன், நீ சுமந்துட்டு கிட. ஊரெல்லாம் நுகத்தடியோட சுற்றிக்கிட்டு இருப்பார். துன்பத்தை மட்டும் அனுபவித்தார். ஆனால் கடவுள் மீது உள்ள மயக்கத்தை விடவே இல்லை. கடவுள் மீது மயங்கினால் சூசையப்பர் உங்கள் மத்தியிலே வருவார். கடவுள் மயக்கம் பெறுங்கள். உண்மையிலே பாராட்டுகின்றேன். நாம் இந்த தெருக்களில் வந்தோம், மயக்கத்தோடு வந்தோம். இப்பொழுதும் அவருக்கு முன்பாக இருக்கிறோம். கடவுளுக்கு முன்பாக மயங்குவோம். அப்பொழுது நமக்குள்ளே ஒரு ஆக்கப்பூர்வமான தைரியம் கிடைக்கும். அது உடலால், உள்ளத்தால், ஆன்மாவால் கடவுளை அன்பு செய்ய பயன்படுத்துவோம். அதுவே நம் புனிதர் பாதுகாவலர் சூசையப்பர் நமக்கு தருகின்ற மேலான ஆசிர்வாதம். ஆமென்.